என் நெஞ்சில் குடியிருக்கும் விஜயன் சாரி நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனோட சாயல் இருந்தது அப்படின்ட்டு சற்றென்று மாறுது வானிலை. நம்ம இங்கேயே இப்போ ஒரு பெரிய வானிலை மாற்றம் வந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு கிளைமேட்டாக தான் இனிமேல் இருக்கும் தமிழ்நாடு. என் நெஞ்சில் குடியிருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஸ்டேஜில் சொல்லணுன்ட்டு. ஸோ இங்கே வந்திருக்க அனைத்து பெரியவர்களுக்கும், மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அப்புறம் நம்ம செலிப்ரிட்டிஸ், முருகதாஸ் சார், சசி சார், ஸ்னேகன் சார், அப்புறம் என்னோடய ஃபைட் மாஸ்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து பிஸியாக எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு சரி இவங்க கூப்பிட்றாங்களே சரி போய் பார்ப்போன்னு ஒரு அன்போடு இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது இந்த டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரீஷியஸாக பார்க்குறேன். உண்மையிலே இது ரொம்ப சீரியஸாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு. இப்போ இவ்வளோ கேட்டுனதில் நம்ம என்ன பேசணும், இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷனில் இருக்குன்னே மறந்துட்டேன். ஸோ எனக்கு ஆக்சுவலி வந்து ஜென்ரலாக உங்களுக்கு எந்த டேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலிஸ் எல்லாம் அப்பப்போ கேட்பாங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரே பேர் வந்து ஏஆர் முருகதாஸ். எப்போவுமே நான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் போக அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி வேறு ஏதாச்சும் இவன் பதில் சொல்கிறான்னா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சார், சங்கர் சார், ஏஆர் முருகதாஸ் சார் யார் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படியே நான் ஏஆர் முருகதாஸ் சார் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அவரோட படங்கள் பார்த்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ, அவர் கூட எங்கேயுமே புண்ணுன்ற படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அந்த படத்தை நடிக்கும் போது அவரோட கேரக்டர் அந்த பிஹேவியர்ஸ்லாம் பார்த்து நிறைய நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கே தெரியாமல் ரொம்ப ஸ்வீட். ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லுவார். ஸோ என்கிட்டயும் அப்படி ஒன்று சொன்னார். இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து படம் ஃபஸ்ட் டே எங்கேயுமே போதும் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் மார்னிங் ஒரு 7 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சார் வந்திருந்தார். அப்போ என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னாரு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் டைமில் மட்டும் கொஞ்சம் ஏர்லியாக தூங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் லேட்டாக தூங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் வரும். நீங்கள் அதை ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கப் போடுவீங்க. அந்த மேக்கப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கேமராமேன் சார் வந்து லைட்ஸ்லாம் செட் பண்ணணும். ஸோ அது அப்படின்னு எல்லாமே மாறும். ஸோ உங்களோட ஒரு சின்ன தூக்கம் வந்து பின்னாடி உங்களோட வேலைகள் இவ்வளோ பாதிக்கும் அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ புரிஞ்சுது. சார் நான் ஜென்ரலாகவே சீக்கிரம் தூங்கிடுவேன் சார், பட் இன்னிலேருந்து நான் சீக்கிரம் தூங்கிடுறேன் சார் அப்படின்ட்டு. ஷூட்டிங்லாம் இப்போ கூட ஷூட்டிங் எனக்கு நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங்னா அந்த 10:30க்கு எனக்கு முருகதாஸ் ஞாபகம் வந்துடுவார். நல்லவேளை எனக்கு கல்யாணம் ஆகலை சார், இல்லைன்னா என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு சார் தூங்க சொல்லியிருக்காரு, நான் படுக்கிறேன் பாய். ஸோ இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது சார். அந்த பழக்கமே வந்து அந்த ஏர்லி ஸ்லீப் அப்படின்ற பழக்கம் நமக்குள்ளே இருக்கும்போது அது 100% மார்னிங் வந்து ஏர்லியராக வேக்கப் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஃபாலோ பண்ணும்போது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆண்ட்ராய் வராமல் பார்த்துக்கிறேன் சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி டைரக்டர் சார் வந்து நம்ம மூக்குத்தி அம்மனோட மியூசிக் டைரக்டர் தான் நம்மளுக்கு அப்படின்னாங்க. ஓகே சூப்பருங்க, வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த சாங் வந்து கேட்டேன் நான். அதோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஒரு 30 செகண்டே தெரிஞ்சிச்சு, ஆஹா மாட்டினார் அவர் நல்ல மியூசிக் டைரக்டர் நம்மக்கிட்ட அப்படின்ட்டு. அக்காடி சாங் தான். அக்காடி சாங் வந்து நீங்கள் ஏர்பாட்ஸில் கேட்கும் போது அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக, அவ்வளோ ஒரு புதுசாக, இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது அப்படி தான் இருந்தது. டக்குன்னு 1 million 2 million 3 million அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ரொம்ப நீட் ஒர்க் இருக்கும் அவர்கிட்ட. சேம் எடிட்டரும் அப்படி தான். ஸோ படம் பார்த்துட்டு இது கொஞ்சம் எடிட்டருக்கே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் இது. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமாக எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம கேமராமேன் ரிச்சர்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நிலைமை நினச்சா எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது சார். நான் அப்பப்போ ஷூட்டிங்கில் கூட நம்மள 9 to 6 தான் ஷூட்டிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 8 o'clock போயிட்டு ஓகே ரெடி ஆகிட்டு 6 o'clock அந்த 5:30க்கு சொல்லுவாங்க, டாலிங் அந்த சன்செட்டில் இப்படி ஒரு ஷாட் இருந்தால் நல்லா இருக்குமே
அப்படின்னு சொல்லி ஷார்ட் அப்புறம் பார்த்தா ஷார்ட்டாகவே இருக்குது. அது ஒரு சீன், அது நைட் 10 மணி தான் முடியும் அப்படின்னு தெரியறதுக்கே 7 மணி ஆகும். ஸோ அதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு போகும்போது சார் முடிஞ்சிச்சா ஷூட்டிங் பேக்கப் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை அவங்க வேற லொக்கேஷன் போயிருக்காங்க, வேற ஏதோ ஷூட் பண்ண போயிருக்காங்க. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப மார்னிங் 7 o'clock வந்துடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் கேமராமேன் சார் வந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கும். சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். எனக்கு அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அப்போதான் ரீசெண்டாக மாநாடு படம் வந்தது. சார் தான் மாநாடு படத்தோட கேமராமேன். ஸோ அந்த படம் பார்க்கும்போதே தெரியும், அதுவுமே ஒரு கேமராமேன் அண்ட் எடிட்டருக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு படம் தான். ஸோ சார் தான் பண்ணுறாரா வாவ் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது நினச்ச மாதிரியே அந்த அந்த ஃப்ரேம்ஸ் அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து நினச்சிட விட ரொம்ப அதிகமாக நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் அது வந்து மறக்கவே மாட்டேன். இந்த படத்துக்கு நீங்கள் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லக்கு. ஸோ சேம் அதே மாதிரி ப்ரொடியூசர் நம்ம பாபு விஜய், அவர் தான் ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசர் கூட வந்து எல்லாரோட ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து எனக்கு தெரியும். பட் வந்து அவ்வளோ க்ளோஸராக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ப்ரொடியூசருக்கும் ஒரு ஹீரோ ஆக்டருக்குலாம் வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க எங்கேருந்து பணம் வாங்குறாங்க, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க, இது எதுவுமே எந்த ஆக்டருக்குமே தெரியாது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரொடியூசர் கிட்ட நான் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு 10வது நாள் ஷூட்டிங் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, என்ன 2 நிமிஷம் சும்மா இருக்கீங்க, டக்குன்னு இது கொல்த்ரா ஷாட் எடுத்துலாமா அப்படின்னு நான் கேட்டோன்னு இவங்க என்ன ஷாக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர்னா இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றது எனக்கு இந்த படத்துல தான் ரொம்ப க்ளோஸராக தெரிஞ்சது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. கரெக்டான படத்துக்கு தேவையான விஷயங்களை செலவு பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அது எல்லாமே ஒரு குட் குவாலிட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு. ஸோ அது நம்ம பாபு விஜய் சார் பண்ணார். அண்ட் டைரக்டர் பாபு விஜய் சார் வந்து சம்டைம்ஸ் படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு எனக்கு கனவுலலாம் வர ஆரம்பிச்சிட்டார். சார் டார்லிங் ரெடி டார்லிங் அப்படின்னு. ஓ வீட்டில் இருக்குமா, ஓகே ஓகே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு எப்படின்னா நம்மளை வந்து டயர்டே ஆக்க மாட்டார். நம்ம வீட்டுக்கு போனால் தான் தெரியும் பயங்கரமா உடம்புலாம் வலிக்குது, என்ன அப்படி பண்ணோம் இன்னைக்கு அப்படின்னா அவ்வளோ சீன்ஸ் நடிச்சிருப்போம். ஒரு நாள்லயே ஒரு 150 சீன், படத்துலயே 60 சீன் தானே பாருங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டே இருப்பாரு. நம்மளுக்கு டயர்டே ஆகாது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நம்மள அந்த ஒரு பவர்க்குள்ள கொண்டு வருவார். கொண்டு வந்து வேலையை வந்து கரெக்டா அவருக்கு வேலையை வாங்க தெரியும். அதே மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன சஜஷன் சொன்னா கூட வந்து அது ரொம்ப அழகா எடுத்துக்க மாட்டாரு. இல்லை நான் சொன்னதே நல்லா இருக்கு, அதே பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப செல்லம் டார்லிங் அப்படிலாம் இது வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்குமே, இது பண்றது வந்து விஜயகாந்த் சார் பண்ற மாதிரி இருக்கு, நான் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் புரிய வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் வந்து ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம கேட்பாரு. அது பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் அவர் ஓகே இது ஓகே அப்படின்னுவாங்க. ஸோ அவரு அதே மாதிரி தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து கதை சொல்லும் போது, கதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பல ஃபோன் கால்கள், எங்கேயுமே புதும் டைரக்டர் சரவணன் கால் பண்ணாரு, தனஞ்சயன் சார் கால் பண்ணாங்க, அப்புறம் நிறைய பேர் அந்த கால் பண்ணி இந்த மாதிரி இப்ப யாருப்பா அந்த பாபு விஜய், நான் தான் நெக்ஸ்ட் ஃப்ரைடே மீட் பண்றேன், அப்புறம் டெய்லி எல்லாரும் கால் பண்றீங்க, அப்புறம் இது ஃப்ரைடேக்கும் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் பண்ணி நீங்க நாளைக்கே வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் வந்தோடனே வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாருமே இவரோட கதையை கேட்க சொல்லி தான் கால் பண்ணாங்க. பட் இவரு அவர்கிட்ட ஒர்க் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்தோடனே யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னா முருகதாஸ் சார் கிட்ட தான் ஒர்க் பண்ணேன்னா நம்ம படம் பண்ணலாங்க ஓகேங்க அப்படின்ட்டு. ஏன்னா சார் கிட்ட இருந்து வர்றாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி இருக்கும் அவங்க கிட்ட. ஒரு ஒன்லி சினிமா தான் பேசுவாங்க. நம்ம எங்கேயுமே புதும் சரவணன் சாராக இருந்தாலும் அது சார் கிட்ட இருந்து நம்ம பாபு விஜய் வந்தாலுமே அந்த சினிமாவோட அந்த பேஷன் வந்து அவங்க கிட்ட பார்க்கலாம். அது நிறைய நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ சாரோட படத்துல போய் ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ண முடியாததெல்லாம் அவங்களோட அசிஸ்டன்ட் படத்துல ஒர்க் பண்ணால் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட பேட்டர்ன்ல தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு கதை சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவர் ஒரு நம்பர் ஆஃப் டேட்ஸ் சொன்னார். அதோட ரொம்ப ஏர்லியாக தான் படம் முடித்தாங்க. படம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து இப்போ எல்லாரும் சொன்னாங்க படத்தில் நிறைய நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனோட சாயல் இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா நான் படத்தில் வந்து அவரோட ஃபேன் ஆக்சுவலி. ஸோ அவரோட ஃபேனாக நான் படத்தில் இருப்பேன். ஸோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அவரை பேஸ் பண்ண சில சீன்ஸ்லாம் வந்து இருக்கும். அவர் மாதிரியே கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் பண்ணுறது, அவர் மாதிரி டைலாக் பேசுகிறது அதெல்லாம் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் கதைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். பட் இது செகண்ட் ஹாஃபே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங், ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா இது வந்து லைக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். அவர் நினச்சார்னா ஈஸியாக
ஒரு கமர்ஷியலாக ஒரு செகண்ட் ஹாஃபில் அது கொண்டு போயிருக்கலாம். பட் அவர் எந்த இடத்துலையுமே அதை விடலை. நான் கூட ஒரு இன்ட்ரோல் பேக்கில் கூட நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த டைலாக் கூட நான் கேட்டிருந்தேன், இது இன்ட்ரோவில் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. பட் அதுக்குமே அழகான ரீசன்ஸ்லாம் வச்சுருந்தார். இல்லை இப்படி வந்தால் ஹீரோயிசமாக போகணும் செகண்ட் ஹாஃபில், நம்ம கதை அப்படி பேஸ் பண்ணி இல்லை. ஸோ அப்படின்னு சொல்லி படத்துக்கு என்ன வேணுமோ, ஒரு ஹீரோக்குன்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மூவியில் இல்லாமல் அந்த கதைக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸோட ப்ளஸ் ஹீரோவை மாசா எப்படி காட்டுறதுன்னு அந்த அளவுக்கு ஒரு பேக்கேஜாக அவர்கிட்ட இந்த படத்தை எடுத்திருந்தார். ஸோ எல்லாருமே படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள். நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். அவ்வளோதான்ல. இல்லை இப்போலாம் எது பேசினாலும் பயமாக இருக்குது மார்க் பண்ணி. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மாதிரி தான், நம்ம படத்தோட ட்ரெயில் மாதிரி தான் சற்றென்று மாறுது வானிலை. நம்ம இங்கேயே இப்போ ஒரு பெரிய வானிலை மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் வந்து இதுக்கப்புறம் எப்பவுமே மாறாது அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன். உங்களுக்குலாம் பிடிச்ச ஒரு கிளைமேட்டாக தான் இனிமேல் இருக்கும் தமிழ்நாடு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.